திமுக வந்து 2024ல் இந்த பிஜேபி அதிமுக பிரியாமல் இருந்திருந்ததுன்னு சொன்னால் இவ்வளோ ஓட்டு ஜெயிச்சிருக்க முடியாது. இப்போ திமுக எதை நம்பி களத்தில் இறங்குது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பலத்தை நம்பி இறங்கலை, எதிரியினுடைய பலவீனத்தை நம்பி இறங்குது. இது வந்து என்னைக்கு அவங்களுடைய கனவு உடஞ்சுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கைகளே பாருங்கள், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார், ஒரு பதட்டம் கிடையாது, ஒரு இது இல்லாமல் இருந்தார். எப்போ வரீங்கன்னா எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த ப்ரெஸ் மீட் உட்காந்தாங்க பாருங்கள் ஐடிசியில், அன்றைக்கி வரைக்கும் ஒரு மாதிரி சலனம் இல்லாமல் இருந்தார். பாவம் அதுக்கப்புறம் படபடப்பாக வரார், ஒரே படபடப்பாகுது, அவருக்கு ப்ரெஷர் ஆகுது, அவருக்கு ஒன்றும் புரியல, இந்த பெண்ணுக்கும் ஒன்றும் புரியல, திமுகவுடைய அமைச்சர்களும் கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஏன்னா அவங்க நம்பியிருந்த ஒரே ஸ்ட்ராட்டஜி இவங்க சேர்ந்துடக்கூடாது. இப்போ சேர்ந்த உடனே பதட்டமாயிடுறாங்க. அந்த பதட்டம் அப்படியே அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் வருது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சார் இது வந்து அண்ணாமலை அவர்கள் அங்கே போலையா சார், உங்களுக்கு எப்படியாவது இந்த கூட்டணி வந்து ஒரு ஜெல்லாகலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நீங்கள் கிரியேட் பண்ண விரும்புகிறீங்க. நான் இப்போ என் ஆஃபீஸில் ஒரு பத்திரிக்கை இருக்குது, நான் காட்டுறேன்.